வரும்போது எல்லாரும் போர்வி போத்திட்டு போறீங்க, வெளியில வரும்போது அதை விசிறி அடிச்சிட்டு வீராவேசமா வர்றீங்க. அப்படி உள்ளக்கு வெளியக்கு நடுவுல அப்படி என்னையா டிங்கிரிட்டப்பா? உள்ள போகும்போது வெக்கமா இருக்கும், உள்ள போய் ஒரு கிளாஸ் விட்டா வீரத்தானம். அப்படி சாராயம். சாராயமா? அதான் தூக்கிட்டாங்களே ஐயா. நம்ம ஏரியால நிறைய இருக்கு. நாட்டு சரக்கா? அப்ப நானும் ஒரு கிளாஸ் உள்ள விட்டு பாக்கட்டுமா? விட்டு பாரு. ஆமா, எனக்கு ஒரு போர்வை வேணுமே. அங்க ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ₹1 கொடுத்தா வாடகைக்கு போர்வை கொடுப்பான். இந்த தொழில் பண்றதுக்கு எவ்வளவு வெக்கப்பட வேண்டியா இருக்கு. எனக்கு ஒரு ஜம்கால் கொடுப்பா. இந்தாப்பா. ஏம்பா, ₹10 இவ்வளவு பெரிய ஜம்காலத்தை கொடுக்குறியே, அப்படியே போயிட்டானுங்கன்னா? அட நீங்க வேற, வந்திருக்கிறது சாராய கடை. போகும்போது பெட்ஷீட்டோட வேட்டி சட்டெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. வேட்டி சட்டையா? ஏன்பா, அது பாவம் இல்லையா? அட பாவம் பண்ணி பார்க்காதீங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. தூக்கு. அட நீயாடா? இருப்பா, ஏன் அடிக்கிற? அன்னைக்கு பேண்ட்ரி சட்டை உருவிட்டு ரோட்ல நிர்வாணம் விட்ட, இத தொழிலாக்கிட்டே. இல்லங்க, என் தம்பிங்க. ஓஹோ, உனக்கு ஒரு தம்பி இருந்தா, அவன் பேரு பொன்முடி, சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். அவன் செய்யற தப்பெல்லாம் உன் பேர்ல வந்து விடுது இல்ல? அப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அந்த பார்பர் ஷாப்ல மசரு வெட்டானே அந்த வணங்காமுடி சொன்னான்டா. ஆமாங்க, அந்த பொன்முடி பையலாலதான் எங்க குடும்ப பிரஸ்டேஜே போகுது. ஓஹோ, இவங்க பெரிய பிரஸ்டேஜ் பத்மநாப குடும்பம், அது போயிடுது. சாராய் கடைக்கு முன்னால ₹1 ஜமுக்கால வாடகை கூடுற நாய் கேட்டா பிரஸ்டேஜ். சரி போயிட்டு வாங்க. டேய், நான் உள்ள போய் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வருவேன். அந்த பொன்முடி எங்க இருக்காரோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. சரி. இல்ல வெட்டி போடுவேன். சரிங்க. என்ன போறீங்க? போட்டு விடுறா. போயிட்டு வாங்க. அள்ளி உட்கார. என்னது நாத்தம் தாங்க முடியலையாப்பா? இந்தாங்க அடிங்க. டேய், ஒன்னு அங்கதானே இருக்கு சொன்ன, இங்க இருக்கடா வந்த? நான் இங்க தானே இருக்கேன். அப்ப அங்க இருக்கிறவன்? அவன் நெடுமுடி. உன் பேரு? யானமுடி. ஊரு? கொடுமுடி. ஏய், எல்லா முடிகளுக்கும் ஒரு நாளைக்கு செருப்படி இருக்கு. நீ இங்கே இரு, அவனையும் கூட்டி வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணா வச்சு பார்க்கணும். இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு, கூடாத. வெட்டிடுறேன். இப்ப என்னங்க? வாடா. தொழில் கெடுதுங்க. பெரிய கப்பல் தொழில் பண்றாரு, அழுக்கு ஜம்காலம் விக்கிற நாய். வாடா. ஏய், யார முடி, வாடா வெளிய. வாடா வெளிய. ஏய், இங்கே இரு. சரி, நான் போயிட்டு வரேன். இங்கே இருக்கணும். யார் இந்த ஆளு? ஏய், யார முடி, உன்னை நான் நிக்கத்தானே சொன்னேன். ஏன் உட்கார்ந்த? பிசினஸ்ங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பிசினஸ்ங்கறீங்க, தொழிலுங்கறீங்க, பெரிய கிராஸ் கணக்குல பண்ற மாதிரி எச்சிக்கல வியாபாரத்துக்கு பேரு. எழுந்துடா. பாடுவா, இங்கேயே நிக்கணும். இனிமே உட்கார இடத்துல வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. எங்க போன? உன் அங்கதான் நிக்க சொன்னேன். அட தொழில் இருக்குங்க. நாங்கடா ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஏமாத்துறீங்களா நீங்க? ஏன் இரு. யார முடி காணும்? நெடுமுடி நாங்கடா. மாடியில் தானே? சார், மாஜி மந்திரி எங்க சார் போறார்? மதனை பார்க்கத்தான் போறார். இந்த அரசியல்வாதிகளை கண்டாலே வெறுப்பா இருக்கு. அவங்களை திட்டாதீங்க சார், அவங்களால தான் நமக்கு பொழப்பே நடக்குது. அவங்க இல்லைன்னா நமக்கு பத்திரிகைக்கு நியூஸ் கொடுக்கறது யாரு? கல்லால் அடிக்க சொல்றது அவங்கதான், கலாட்டா பண்றது அவங்கதான், பொதுக்கூட்டம் போடுறது அவங்கதான், பொழப்பு கெடுக்கிறது அவங்கதான். போனா போது விட்டுருங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மதன், நீங்க தான் கேட்கவே இல்லை. இதுக்கு மேல இப்படி ஒரு விபரீத விளையாட்டு வேணுமா? பேசாம விட்டுடுங்களேன். விட்டு வந்துருப்ப சார், இதுக்கு மேல விடுறதா இல்ல. மதன், நீங்க மோதல் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. எழறத்தும் புரிஞ்சுக்க இருக்கிறீங்க. ஆள் தெரியாம காலை விட்டது போதும், யோசிச்சு முடிவெடுங்க. வணக்கண்ணே. பரவாயில்லையே, பழசை நீ இன்னும் மறக்கல. எப்படி என்ன முடியும்? கூடவே இருந்தவனாச்சு. அதான் பறிச்சிட்டீங்களே பதவிய? இல்லையே, அதே தலைவர் அந்தஸ்து கொடுத்துதான் உட்கார வச்சிருக்கோம், எதிர் பெஞ்சில. உன் பேச்சுக்கு என்னைக்குமே குறை இருந்தது இல்ல. உங்ககிட்ட கத்துக்கிட்டதாச்சே. அப்புறம் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மேலே ஏறிட்டு இருக்கேன், நீ கீழே இறங்கிட்டு இருக்க. வயசானாலும் திமிர் மட்டும் போல பத்தி அந்த கிழவனுக்கு. வாங்க எழுந்திருக்காதீங்க, படுத்துங்க தம்பி, படுத்துங்க.
உங்களை நான் நேர்ல பார்த்ததில்ல, உங்க எழுத்தை தான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க தம்பி. ஆனா அது யாருக்கும் பிடிக்கல சார். அதுக்காக எழுதுறத விட்டுறாதீங்க. மனசை தளர விடக்கூடாது. உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உங்க விடாமுயற்சி, புத்திசாலித்தனம், தைரியம் தான். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் வாழ்க்கையில அடிபட்டு உதப்பட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். அதுக்காக நான் பயந்துடக்கூடாது. எடுத்துக்கிட்ட லட்சியத்துக்காக தைரியமா போராடணும். என்ன செய்யறது? உங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அதிகாரம் என் கையில இல்லையே. ஏதோ என்னுடைய அனுபவங்களை சொல்லி உங்களை மாதிரி இளைஞர்களை உற்சாகப்படுத்த முடியும். அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்ததே போதும் சார். படுத்துங்க, உடம்ப பார்த்துங்க. ஆண்டவன் நிச்சயமா உங்களை காப்பாத்துவார். வரேன். தேங்க்யூ சார். மாயா, மாயா, என்ன மதன ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. தெரியும்? அவன் நேரா இங்க தான் வந்துட்டு இருக்கான். அதுவும் தெரியும். தெரியுமா? எப்படி? நான் தான் அவனை வர சொன்னேன். நீயா? எதுக்கு? நீ செஞ்ச முட்டாள்தனத்தை சரி கட்டதா. உன்னை யார் மதன கத்தியால குத்து சொன்னது? பால் வைக்க சொன்னது சார் சொன்னாரா இல்ல நான் சொன்னேனா? என்ன பேசுற நீ? அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு ஊன் வரைக்கும் வந்துட்டான். நாளைக்கு உன்னையும் தாண்டி சார் வரைக்கும் போயிட்டானா? அதை தடுத்து நிறுத்ததான் அப்படி செஞ்ச. நீயா சொந்தமா எதையும் செய்ய வேண்டாம். சொல்றதை செய், அதான் உன் வேலை. இப்படித்தான் அவசரப்பட்டு அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொலை பண்ணிட்டீங்க. அதோட பிரச்சனை தீர்ந்து போச்சு நினைச்சீங்க. அப்ப இந்த மதன் மாதிரி ஒருத்தன் வருவான்னு நீங்க நினைச்சீங்களா? அந்த செக்யூரிட்டி ஆபீசர் வந்து கத்துக்குட்டி. இவன் அப்படி இல்ல. இவனுக்கு நம்ம திட்டத்தை பத்தி என்னென்ன தெரியுமோ, யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கானோ அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் மதனை இங்க வர சொல்லிருக்கேன். வந்து கைய கட்டிக்கிட்டு உன் கேள்விக்கெல்லாம் கடகடன் பதில் சொல்ல போறான்ல. சொல்ல வெப்ப அவன் எனக்கு பதில் சொல்லாட்டியும் என் இளமைக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு நம்பிக்கை இல்ல. என் அழகு மேலையா? ஆஹா. Don't you worry, lover boy. மதன் வந்தாச்சு. இப்படி பின்பக்கமா போயிடு. ஹாய் மதன். ஹாய். வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பீஸா இருந்தோம்னா ஒண்ணா ஒட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ எப்பவும் போல அதே துடிப்பு, அதே தவிப்பு, பப்ளிங் வித் எனர்ஜி. ஆனா இங்க மட்டும் கொஞ்சம் ரிப்பேர். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? இப்பதான் வேற ஒண்ணதான் பார்க்க வரேன். ஸ்வீட். உட்காருங்க, உட்காருங்க. ஓ சாரி. It's okay. ஓ என்னது? குஷன். Thank you. One more. Thank you. என்ன சாப்பிடுறீங்க? பிராண்டி, விஸ்கி, வாய்? அதெல்லாம் வேணாங்க. சுத்தமா சில்லுன்னு ஒரு கிளாஸ்ல காய வச்ச கார்பரேஷன் தண்ணி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. அது கண்டிப்பா கொண்டாடணும். சும்மா கொஞ்சம். ஓகே. இந்த வீட்ல நீயும் மேக்கப் ஆல் பாடி கார்டு மட்டும் தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன அது பால் புணுங்கன்னு வளர்க்குறியா? அது இருக்கட்டும். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் இல்ல, ஆர்வம். அதாவது என் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து பேப்பர்ல செய்தி வரதுக்கு முன்னாடி உனக்கு அந்த செய்தி வருது. அந்த செய்தி நீ யாருக்கு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா கேட்ட எப்படி சொல்ல முடியும்? கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும்னா காசு கொடுக்கணும்ல. நமக்கு தேவையானது ஏதாவது வேணும்னா நாம ஏதாவது தரணும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? நிறைய. நமக்குள்ள ஒரு போட்டி. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கும். போட்டியா? போட்டினா எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன போட்டி? எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு வேண்டியது என்கிட்ட இருக்கு. மோதி பார்க்கலாம். யாரால தன்னை கட்டுப்படுத்த முடியுதோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஓ, அந்த மாதிரி போட்டியா? மோதி பார்க்கலாமே. அப்ப இதை குடிக்க. வேணாம், எனக்கு இது பிடிக்காது. அப்படியா? பழகிக்க.
கொஞ்சவா ஆஹா சிக் சிக் மந்திரம் ஆஹா சக் சக் சொல்லவா ஆஹா சிக் சிக் துடித்தேன் தவித்தேன் கொதித்தேன் உன்னைத்தான் நினைத்தேன் அழைத்தேன் தீயாகி போராடும் தேகமே நீரூற்ற நீ ஓடி வா 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 மன்மதா ஆஹா சக் சக் கொஞ்சவா ஆஹா மன்மதா இது ஒரு மாய தீவுதான் இடையில தேவன் கோட்டைதான் இருக்குது காதல் சாத்திரம் நடத்திடு பூஜை மாத்திரம் ஆடை வாரம் என்று ஆடும் அல்வாத்துண்டு ஜாடை நீயும் கண்டு கூடு போதை கொண்டு புரிந்ததா ரகசியம் தெரிந்ததா அதிசயம் எனக்கு இது அவசியம் எனக்கு இது அவசரம் பாவா நீதான் மன்மதா ஆஹா கொஞ்சவா ஆஹா மன்மதா அடிக்குது ஆசை காத்துதான் வெடிக்குது காதல் ஊத்துதான் படிக்குது காமன் கூத்துதான் துடிக்குது ஆளை பார்த்துதான் மோகத்தி ஏறுதா மூச்சு சூடாகுதா பார்வை பந்தாடுதா பார்க்க பாயூறுதான் வெடிக்குது துடிக்குது தவிக்குது கொதிக்குது சிரிக்குது சிவக்குது சிரிக்குது அழைக்குது பாவா நீதான் மன்மதா ஆஹா சக் சக் கொஞ்சவா ஆஹா சிக் சிக் மந்திரம் ஆஹா சக் சக் சொல்லவா ஆஹா சிக் சிக் துடித்தேன் தவித்தேன் கொதித்தேன் இன்னைத்தான் நினைத்தேன் அழைத்தேன் தீயாகி போராடும் தேகமே நீரூற்ற நீயோடி வா 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 மன்மதா ஆஹா சக் சக் கொஞ்சவா ஆஹா மந்திரம் சொல்லவா ஆஹா மன்மதா மதன் வெக்கத்தை விட்டு சொல்றேன் நான் தோத்துட்டேன் அதான் போட்டியில தோத்துட்டியே அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துரு எடுத்துக்கோ இது வேணா அது வந்து மேற்படி உன் தலைவன் யாருன்னு தெரிஞ்சா இப்ப அதுவா முக்கியம் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இருக்கு ஆனா யாருன்னு அது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டா ஒரு பொண்ணோட வேதனை உனக்கு புரியலையா மதன் ஏன் சத்தம் போடுறதா இங்க இருக்கனே கூப்பிட்டதுன்னா அனு நீ எப்படி இங்க பேசாத உன்னை கத்தியால குத்திருக்க கூடாது துப்பாக்கியால சுட்டக்கணும் என் மூஞ்சில முடிக்காத இனிமே வீட்டு பக்கம் வந்தா உன் கைய கால உடைச்சுவேன் அனு 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 இந்தமா வா இப்படி உனக்கு
உனக்காக நான் இருக்கேன், ஏன் அவ பின்னால ஓடுற? போமா அப்படி போடி, குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கிடுவேன் போட்டிருக்க. அனு 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 ராஜா கொஞ்சம் நில்லு, நான் சொல்றது கேளு. பேசாத என்கிட்ட. அனு 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 சத்தியமா தொழில் விஷயமா தான் அவளை பார்த்தேன். யார் தொழில்? உன் தொழிலா அவன் தொழிலா? அனு புரிஞ்சுக்கணும், அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே நடந்துச்சு. விட்ட இடத்துல இருந்து தானே பிடிக்க முடியும். யாரு? அவளை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னா அப்படி ஒரு தொழிலை வேண்டாம், விட்டுடு. அது எப்படி மதன் ஒரு காரியத்துல இறங்கினானா? அடி வரைக்கும் போய் பாத்துருவான். ஏன் வேற வழியே இல்லையா? வா. ஐயோ, என்னாச்சு? இது கொண்டு குறைச்சல் இல்ல. விட்ட இடத்துல தானே பிடிக்க முடியும். என்னது? இல்ல எனக்கு வேற வழி தெரியலன்னு சொன்னேன். ஏன் நீ போய் அந்த மந்திரி மகனை பார்க்க வேண்டியதுதானே? அந்த ராஸ்கல் தான் ஊரை விட்டு ஓடிட்டானே. அவன் வந்துட்டான். எப்போ வந்தா? நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது. ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லி இருந்தா நீ கட்டோட ஓடி போயிருப்பல்ல. என்ன கட்டோட? அப்போ என் தொழில் தான் முக்கியம்னு தெரியும். மாயா முக்கியம் இல்லைன்னு தெரியும். நீ தான் முக்கியம்னு தெரியும். வலிக்குதா? இல்ல வலிக்கல. ஏய், யார் நீ? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கத்தான். என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் சொல்ல முடியாது. அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட எப்படி போய் மாட்டேன்? நான் லதா கிட்ட வேற எங்கேயாவது பேசி தொலைச்சிருக்கலாம். என் கெட்ட நேரம் நான் ஏர்போர்ட்ல வச்சு பேசிட்டேன். இது பாரு, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். கர்ப்பத்தை கழிச்சு ஊர் போய் சார். ஓகே? ஏய், என்ன சும்மா அழுது கல்யாணம் பண்றேன்? அதான் பணம் தரேன் கேட்டால. அப்புறம் என்ன பிரச்சனை? இது காப்பி தான், ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. பிசினஸ் பேசலாமா? எனக்கு மொத்தமா 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவ்வளவு தர முடியாதா? 2 லட்சம் ரூபாய் கொடு போதும். மீதிய இன்னொரு பார்ட்டி மாட்டிருக்கா, அவங்கிட்ட கறந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, வேற வழியும் தெரியல. எனக்கு ஊனமான ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அவர் சொன்ன காரணத்தை கேட்டா பரிதாபமா இருந்துச்சு. அவர் என்ன பிளாக்மெயிலே பண்ணிருக்க வேண்டாம். சும்மா கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன். விவரம் புரியாதவரா இருந்தாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த கேசட் வேற யார் கையிலாவது கிடைச்சு அவங்க அதிகமா பணம் கேட்டா என்ன பண்றதுன்னு பயந்து தான் அந்த கேசட் தேடி அவர் வீட்டுக்கு போனேன். கிடைக்கல. இத பத்தி வேற யாராவது உன்னை விசாரிச்சாங்களா? ஆமா சார், ஒரு நாள் ராத்திரி திடீர்னு என்ன சில பேர் துரத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே அவ ஏற்பாடு தான். எதை தேடி அந்த செக்யூரிட்டி ஆபீசர் வீட்டுக்கு போனேன்? அது வந்து ஒழுங்கா பதில் சொன்னா முழுசா வீட்டுக்கு போலாம். வீடியோ கேசட் கிடைச்சதா? இல்ல. இந்த விஷயமா உன்னை யாராவது கான்டாக்ட் பண்ணா என்கிட்ட சொல்லணும். சார், நான் சொல்றதை நம்புங்க சார். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொலைக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சோ நீயும் உங்க அப்பாவும் அவங்களால பயன்படுத்தப்பட்ட பலியாடுகள். ஆடு வரைக்கும் வந்துட்டான். நம்ம திட்டம் முழுக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பத்திரிக்கைக்காரன், அவனுக்கு வியாபாரம் ஆகணும். தெரிஞ்ச விஷயத்தை மொத்தமா போட்டு உடைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கடைசியில பெரிய குண்டா போடுவான். சாரோட போட்டோவையும் போட்டு இவர்தான் சொல்ல போற, அப்ப புரிஞ்சுக்கீங்க. லுக் ஹியர், இதுக்கு மேலே அவனை விட்டா. ஹலோ சார், இங்கதான் இருக்கா? எஸ் சார். சார் கிட்ட இருந்து போன். நம்ம திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல இன்னொரு கொலை நடக்கிறத அவர் விரும்பல. மதன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆனா இனிமே மதன் எழுதக்கூடாது. நான் சொல்றத இது சாரோட ஆர்டர். மதன், என்னெல்லாம் நடந்திருக்கு பாத்தியா? சார் இதுல இருந்து தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காருங்க.
உங்களுக்கு புரியல? நான் எழுதுறது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன நேரடியா தாக்கி பார்த்தாங்க. நான் நிறுத்தல. அதான் எனக்கு எங்க வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கானுங்க. இனிமே எழுதாதன்னு அழுத்தமா சொல்லிட்டாங்க சார். அவங்க சொன்னா நிறுத்தணுமா? நீ எழுது. நீ அடிக்கடி சொல்லுவியே, அது மாதிரி அடி வரைக்கும் போய் எழுது. இனிமே ஒரு நிமிஷம் கூட அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. இல்ல சார், என்னால எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம். தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் எழுத போறதில்லை. நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படாத. லட்சியம் தான் முக்கியம். இதுக்காக என் சொத்து பூரா போனாலும் கவலை இல்லை. தெரியும் சார். அதுக்காக போன உயிர் திரும்ப கிடைக்குமா? எனக்காக எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க பாருங்க. வேணாம் சார், வேணாம். என் லட்சியத்துக்காக மத்தவங்க உயிரை பணைய வைக்க நான் தயாரில்லை. உயிர் என்னப்பா பெரிய உயிர்? நீ இங்க இருக்கிற 300 பேர் உயிருக்காக கவலைப்படுறேன். ஆனா இந்த அளவுக்கு துணிஞ்ச அந்த கொலைகாரன் இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரை பலி கொடுத்திருப்பான்? இனிமேல எத்தனாயிரம் பேர் உயிரை பலி கொடுக்க காத்துட்டு இருப்பான். அதை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நீ எழுதுப்பா, துணிஞ்சு அவனை எழுதி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொடுப்பா. அவனை நாங்க பாத்துக்கிறோம். பேச சுலபமா இருக்கும், யோசிச்சு பார்த்தாலும் உண்மை புரியும். அடிபட்ட வேகத்தில் நீங்க எல்லாரும் பேசுறீங்க. கண்டிப்பா நான் எழுத போறதில்லை. அப்ப என் முடிவும் தெரிஞ்சுக்க. நீ திரும்ப எழுதுற வரை அந்த பக்கத்துல வேற எதையும் அச்சடிக்க மாட்டேன். உங்க இஷ்டம். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. அப்ப நாளையில இருந்து உன் பக்கம் வெறும் வெள்ளை பேப்பரா தான் வெளியில வரும். மதன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? ஒரு வாரத்துல நீ எப்படி ஆயிட்டு தெரியுமா? அனு ப்ளீஸ். இல்ல மதன், எனக்கு தெரியும் உன்னால கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உன்னோட பிறவி குணம் அப்படி. மதன், மதன், நீ பழைய மாதிரி ஆகணும். அதுக்கு நீ ஏதாவது பண்ணு மதன், ப்ளீஸ். என்ன பண்ண சொல்ற? எனக்காக மத்தவங்க அடிபடுறது, ரத்தம் சொந்தறது, உயிரை விடுறது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்காக நான் எழுதாம இருக்கணும், இருந்துட்டு போறேன். I'm not going to write again. Okay, just leave me alone. இப்போ உன்னை யார் எழுத சொன்னாங்க? நீ மறுபடியும் எழுத என்ன வழின்னு கண்டுபிடி. உன் எழுத்தை தடுத்து நிறுத்த காரணம் யாருன்னு கண்டுபிடி. எதிரி யாருன்னு எனக்கு தெரியலையே. 1000 பேர் எதிர்த்தாலும் தனியா நின்று போராட எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா இப்போ முகம் தெரியாத ஒரு எதிரியோட மோதிட்டு இருக்கேன். நிழலோட யுத்தம் நடத்திட்டு இருக்கேன். எதிரி நிழலா இருந்தாலும் நடக்கிற யுத்தம் நிஜம். எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன போது இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சதே நீதான். இப்போ ஆதிர பின்வாங்கிடாத மது. நீ தோத்து போறத என்னால பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் எப்போதுமே நான் தான். மத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், மதிக்கணும். எனக்காக என் மனசாட்சிக்காக நான் ஒரு முடிவு எடுத்தா அது தப்பு. எனக்கு உணர்ச்சிகள் இல்லையா? இருக்க கூடாதா? ஆமா, நீ உனக்காக பிறந்தவல்ல, மத்தவங்களுக்காக பிறந்தவன். மத்தவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டவன், மத்தவங்களோட கஷ்டத்துல தோள் கொடுத்தவன். உன்னாலதான் மத்தவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியும். உன்னால உனக்காக வாழ முடியாது, மத்தவங்களுக்காக தான் வாழ முடியும். மதன், நீ ஜெயிக்க பிறந்தவன். தோல்வியை உன்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்கு. மதன், நான் ஏற்கனவே எங்க அப்பாவை இழந்துட்டு நிக்கிறேன். என்னால இன்னொரு இழப்பை தாங்கிக்க முடியாது. Please, mother. Please. Hello, baby. பயப்படாத, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வரல. மேற்படி
உங்க கூட்டத்து தலைவர். அடேங்கப்பா, பெரிய ஆளுதான். உன்னை எத்தனை தடவை கெஞ்சி கொஞ்சி கேட்டிருப்பேன், நீ சொல்லவே இல்லை. உன் உதவி இல்லாம கண்டுபிடிச்சிட்டேனே, அதான் முதல் நாளா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு காலையில வரப்போற பேப்பருக்காக காத்திருக்க வேணாம். இன்னைக்கு சாயந்தரம் பேப்பர்லயே இவ்வளோ பெருசா கையில விலங்கு மாட்டி கைதுன்னு வரும். அத படி. சார், வண்டியில இறங்க போலாம். ஆஹா. உடுப்பி ராமகிருஷ்ணா விலாசா? அங்க 5 நம்பர் ரூம்ல இருக்கிற சங்கரை கொஞ்சம் கூப்பிடுங்க. அர்ஜென்ட். ஏய் பையா, 5ஆம் நம்பர்ல சங்கர கூப்பிடு. ஹலோ, யார் பேசுறது? நான் மாயா பேசுறேன். மதன் இப்பதான் வந்துட்டு போனாரு. சாருக்கு ஆபத்தா? உடனே போய் சொல்லு. ஹலோ மிஸ்டர் சங்கர், எங்க கிளம்பிட்டீங்க? உங்க கூட்ட தலைவர் மேற்படி பார்க்கவா? நானும் அங்கதான் போயிட்டு இருந்தேன். அட்ரஸ் தொலைச்சிட்டேன். என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. யார் சார் நீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க பேச ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாருன்னு உங்களுக்கு? டோன்ட் டிஸ்டர்ப். ஆஹா. ஓகே. கூட்டத்து தலைவர் யாரு மட்டும் சொல்லிடு. உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். தெரியாது. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்றா. விடேனா? நோ நோ. நீயாடா அன்னைக்கு என்ன நிர்வாணமா ஓட விட்டு? அது இல்லைங்க, அது வந்துங்க. அது உங்க தம்பிங்க, பொன்முடிங்க. ஆமாங்க. நீங்க யாருங்க? வைரமுடி. நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க, அதனால வைரமுடிங்க. உங்க தம்பியை நான் மன்னிச்சிட்டேங்க. நிஜமா அண்ணே? அண்ணே, நான் தெரிஞ்சுட்டேன். நீ திருந்தாட்டாலும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன். எங்க மத்த முடியலாம்? அண்ணே, நான் தானே வணங்கா முடி. ஓ, நீதானா? நான் தானே ஜம்காலா. ஓ, நீ நெடுமுடி. எங்கப்பா கலக்கல? அண்ணே, நான் தானே யானை முடி. இப்ப கலக்கறதெல்லாம் விட்டுட்டேன், உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஏன்பா, உங்களை எல்லாம் பெத்த அந்த புண்ணியவன் யாரப்பா? நான் தான் தம்பி. என் பேரு நரமுடி. எல்லா முடியும் என் பிள்ளைங்க தான். இதுகெல்லாம் தவம் இருந்து பெத்த. எப்படிப்பா இவங்களை எல்லாம் ஒரே மாதிரி அச்சு கோர்த்து? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்து தொலைச்சிடாத. பணத்தை ஜாக்கிரதையா எடுத்துக்கிட்டு வா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. மறக்காம இந்த லெட்டர் தபால்ல சேர்த்துறேன். மதன், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு? நான் சொல்றது நீ கேட்கறதே இல்ல. பேங்க் மேனேஜர் இன்னைக்கு பிரஸுக்கு வந்திருந்தாரு. உங்க சித்தியும் அவங்க தம்பியும் பேங்க் போய் நம்ம இந்து பேர்ல உங்க அப்பா போட்டு வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டாங்களா? இவன் எதிர்காலத்துக்காக போட்டு வச்சிருந்த பணத்தை அவங்க ஏன் எடுக்கணும்? பீட்டர், சித்தியா? அவங்கதான்ப்பா. அவ்வளவு பணம் அவங்களுக்கு எதுக்கு? அக்காவும் தம்பியும் ஊரை விட்டே ஓடுறதுக்கு திட்டம் போட்டாங்க. முதல்ல அவங்கள போய் புடி.
அப்போ இந்த பீட்டர் சொல்றது உண்மையா பொய்யான்னு புரியும். சித்தி சித்தி அடலே வாங்க தம்பி. மதன் வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய நேரத்துல எப்படி வந்துருவானு உங்க சித்தி சொன்னாங்க. அவங்க சொல்லி வாய முடல, கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. மதன், ஜோதி கல்யாணத்துக்கு அப்பா கொடுக்குறேன்னு சொன்ன 5 லட்சம் ரூபாயை உங்க சித்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் இனிமே உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மா. நீ பாட்டுக்கு காதல் கத்திரிக்காய் அனு பொண்ணு வீட்டுக்கு போற வர. அந்த வீட்டுல கல்யாணம் ஆகாத ரெண்டு பொண்ணு இருக்கிறத பத்தி யாரும் கவலைப்பட்டதா எனக்கு தெரியல. அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு வாசம் இருக்கும் அது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையா எனக்கு தெரியும். ஏன்னா வாழ வேண்டிய வயசுல தாலி அறுத்த வேணாம். அதனாலதான் விரும்பின பையனையே அவளுக்கு முடிச்சு வச்சேன். அதுல ஏன் சுயநலமும் இருக்கு. அந்த நொண்டி பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்காக இவ எதிர்காலத்துக்காக வச்சிருக்க படத்தை தான் எடுக்கணுமா? கேட்கலாம். ஆனா அதுக்குதான் நீ இருக்கியப்ப. அவ வயசுக்கு வந்தா ராசாவாட்ட மாப்பிள்ளை பார்த்து வைக்க நீ இருக்க. சீர்சேனத்தோட கல்யாணம் பண்ணி வைக்க நீ இருக்க. 7ஆம் மாசம் கை நிறைய வளையல் போட்டு சீமந்தம் பண்ணி வைக்க நீ இருக்க. அட மொத்தத்துல இந்துவோட எதிர்காலமே நீ தானப்பா. அப்புறம் நான் எதுக்காக இவளை பத்தி கவலை பண்ணும்? அந்த பணம் ஏன் அனாவசியமா பேங்க்ல தூங்கணும்? ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்பட்டுமே அப்படி செஞ்சேன். கேட்டு செய்யலான்னு பார்த்தா இவ படிக்காதவ பட்டிக்காடு ஒன்னும் தெரியாது சொல்லி என் வாயை முடிடுவீங்க. அதனாலதான் நானே முடிவு பண்ணி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். நான் செஞ்சேன் தப்பா? தப்பே இல்ல சித்தி, தப்பே இல்லம்மா. அம்மா 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 நான் ஏதாவது கேட்டிருந்தா சொல்லுங்க. ராசா, வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே. இந்த அம்மா உனக்கு நல்லதான் ஏன் சொல்லுவா? இந்த பாழா போன பத்திரிகை தொழில் வேண்டாம், பட்டணமும் வேண்டாம். கத்தியில குத்துறாங்க, வெடிகுண்டு வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? பேசாம அணுவை கூட்டிட்டு நம்ம கிராமத்துக்கே போயிடலாம். அங்க எங்க அப்பா நல்லா இருக்கு, விவசாயம் செஞ்சு பொழைச்சுக்கலாம். சொன்னா கேளியா? அம்மா அம்மா ஒண்ணும் ஆகாதுமா, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ஏன் அழுகுற? வா வா, அழக்கூடாது வா. பயப்படாதமா, உன் வீரத்தை என்ன குழந்தைகிட்ட காட்டுறேன். மன்மதா, எத்தனை தடவை எங்க விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்ன? எழுதுனது நிறுத்தின, அதோட விட வேண்டியதானே? மறுபடியும் ஏன் எங்க ஆழத்தை லாட்சிக்கு போன?